அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கடகராசி அன்பர்களுக்கு சூரியன் புதன் இந்த இரு கிரகங்களால் ஏற்படக்கூடிய புதன் ஆதித்ய யோகம், இந்த யோகம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அப்படின்னா அந்த ஜனன ஜாதகருக்கு எப்பேற்பட்ட பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு யோகமான அந்த சேர்க்கைங்க. கடகராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி சூரியன் உங்களுக்கு 2ஆம் இடத்துல, அதாவது தனஸ்தானத்தில் சூரியனோட புதனும் இணைய போகிறாருங்க. அதாவது ஆகஸ்ட் 30ஆம் தேதி. அப்போது இந்த காலகட்டத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு பலன்களை இந்த இரு மாபெரும் அற்புதமான கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை எப்படி ஒரு மாற்றங்களை நல்ல பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. கடகராசி அன்பர்கள் அப்படின்னா கண்ணியத்துக்கு கட்டுப்பட்டவங்க, பாசத்துக்கு, அதாவது உங்களுக்கு நிகர் நீங்கள் தான். ஒருத்தர் மேலே பாசம் வச்சுட்டிங்கன்னு வச்சுங்களேன், அது ஆயுள் முடிகிற வரைக்கும் அந்த பாசம் குறையவே குறையாது. அது தாய் மேலே இருந்தாலும் சரி, தகப்பன் மேலே இருந்தாலும் சரி, கூட பிறந்த பிறப்பாக இருந்தாலும் சரி, கட்டிய அதாவது கணவனோ அல்லது மனைவியோ யாராக இருந்தாலும் நிச்சயமாக அந்த அன்பு நீங்கள் வச்சது வச்ச மாதிரியே இருக்குது. எவ்வளோ அவங்க சங்கடத்தை கொடுத்தாலும் அப்படியே மறந்துடுவீங்க. கடமையில் நீங்கள் தவற மாட்டீங்க. அதுதான் கடகத்துக்கு சிறந்த ஒரு பண்பு. அப்பேற்பட்ட உங்களுக்கு சமீப காலமாக சில சொல்லணுமா, எல்லா அனுபவங்களையும் பட்டிருப்பீங்க. ஒரு மனிதன் என்னென்ன கஷ்டங்கள் படக்கூடாதோ எல்லாமே அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த கஷ்டகாலங்கள் முடிந்து நல்ல காலம் நமக்கு எப்போ பிறக்குன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு தனஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில் சூரியன் 17ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஆட்சி பலம் சிம்மாசனத்தில் உட்கார்ற மாதிரி ஜம்முன்னு உட்கார போகிறாருங்க. அதாவது தனஸ்தானத்தில் தனக்காரகன் உட்கார போகிறார். அப்படின்னா தனஸ்தானம் ஆத்மகாரகன், அதாவது தனஸ்தானாதிபதி தனத்திலேயே உட்கார போகிறார். அப்போது இது ஒரு பெரும் பாக்கியம். எப்பேற்பட்ட நெருக்கடிகளை நீங்கள் சந்திச்சுட்டு இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை எல்லாம் சரிப்படுத்தக்கூடிய காலம்தான் இந்த நேரம். இன்னொன்று பார்த்தோம்னா உங்களுக்கு புதன் 12ஆம் அதிபதியும் அவர் தான், அதே நேரத்தில் 3ஆம் அதிபதியும் புதன் தான். அப்போது விரையாதிபதி, அதாவது சகோதரஸ்தானம்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானாதிபதி உங்களுக்கு 2ஆம் இடத்துல வராருங்க. அப்போது உங்களுடைய முயற்சினால் கண்டிப்பாக தனத்தை நீங்கள் சேர்ப்பீங்க இந்த காலகட்டம். அது மட்டும் கிடையாது, விரயம் 10 ரூபா செலவு பண்ணி வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, கட்டிய வீட்டை வாங்கிறது, புரியுங்களா? உங்களுடைய ஒரு கற்பனை கனவுகளாக இருக்கும். நமக்கு பிடிச்சமான ஒரு இடம் வாங்கணும், ஏற்கனவே அது இது பண்ணி எதுவும் சரியாக பண்ண முடியல. சில இடங்களில் பார்த்தோம்னா எல்லாம் வாங்குறதெல்லாம் கொடுத்துட்டோம், விற்றுட்டோம், 10 ரூபாய்க்கு போகிறது 5 ரூபாய்க்கு கொடுத்தோம், அதெல்லாம் ஒரு காலம் முடிஞ்சு போச்சு. ஆனால் என்னுடைய ஆசை அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னா, நினச்ச மாதிரி ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும், இல்லையே கட்டிய வீடு வாங்கணும். உங்களுக்கு தேவைக்க ஒரு கற்பனையை நினச்சிட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா, ஆசை. அந்த ஆசை இந்த நேரத்தில் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். என்னங்க ரொம்ப நெருக்கடியில் இருக்கிறேன், கஷ்டத்தில் இருக்கிறோம், இந்த நேரத்தில் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கூட சிலர் நினைப்பாங்க. சரிங்களா? அதுக்குண்டான மார்க்கம், வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். சூரியனுங்கிறது ராஜகிரகம். அதை விட அரசாங்க பதவி, அரசியல் செல்வாக்கு. சிலரில் பார்த்தோம்னா ஒரு அரசியல் இருக்கிறேன், ரொம்ப காலமாக இருந்துட்டு இருக்கிறேங்க, ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை, ஒரு பதவியும் இல்லை,
எல்லாம் நம்மளை நம்பி வந்தவங்களுக்கு அவங்களுக்கு வாங்கி கொடுத்தா, ஆனால் நமக்கு எது இல்லை, ஆசைப்படல, ஆனால் ஆசைப்பட்டாலும் இப்போ எதுவும் கிடைக்கலையே அப்படிங்கிறவங்களுக்கு அரியானையில் அலங்காரம் வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த சூரியன் 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு பட்டம், பதவி, அதாவது கீர்த்தின்னு சொல்லக்கூடிய, அதாவது சில தனம், செல்வாக்குகள் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அந்த பாக்கியம் ஏற்படுது. இன்னொன்று பார்த்தோம்னா குடும்ப வாழ்க்கையிலையும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். சம்மந்தமில்லாத சங்கடம், சலிப்புகள், சின்ன சின்ன பிரச்சனைலாம் பெருசாகி போச்சு, அடுத்தவங்களால தான் என் குடும்பத்தில் பிரச்சனையாகி போச்சு, இல்லை சிலர்லாம் ரொம்ப மனநொந்து இருப்பீங்க. ஆண் ஒரு பக்கம் பெண் ஒரு பக்கம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கால சூழ்நிலைகள் மாற்றத்தை கொடுத்து இன்றைக்கி குடும்ப சூழ்நிலைகளை ரொம்ப கசப்பில் இருக்குது, என்னவோ எல்லாம் வெறுத்து மாதிரி இருக்குது, என்ன வாழ்க்கைங்கிற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவங்க வாழ்க்கையில் அந்த கசப்புகள் எல்லாமே எடுத்து வெளியில் வீசுகிற மாதிரி. அப்படின்னா இந்த சூரியன் எப்போ வந்து தனஸ்தானத்தில் உட்காருதோ அப்போவே அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் பிறந்தாச்சு, நமக்கு ஒரு வளர்ச்சி கிடைச்சாச்சுன்னு நினச்சிக்கோங்க. இன்னும் ஒரு விதத்தில் சொல்ல போனோம்னா அந்த சிலருக்கெல்லாம் நம்மளுடைய பணம், பொருளாதாரம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வேலையில் சில நெருக்கடிகள் இருந்திருக்கும். நம்ம ஒன்று பிரச்சனை சொல்லியே இருக்க மாட்டோம், கரெக்டாக வேலை செஞ்சுட்ருப்போம். பார்த்தோம்னா நம்மளை குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. முதலெல்லாம் அந்த இடத்துல நாம் தான் நம்பர் 1 இருந்திருப்போம். இப்போ பார்த்தோம்னா நேற்று வந்தவங்க பெரிய ஒரு ஸ்டார் மாதிரி நடந்துக்குவாங்க, உங்களை வெளியில் அனுப்புறதுலேயே ஒரு குறியாக இருப்பாங்க. எப்படின்னா செய்யாத தப்பு செஞ்ச மாதிரி. நேற்று வந்த ஒரு கேள்வி கேட்டால் நமக்கு எப்படி இருக்குது, நமக்கு வேலை செய்யவே பிடிக்கல. கடைசியில் பார்த்தா நம்ம எவ்வளோ நாள் நல்ல பேர் வாங்கணுமோ கெட்ட பேர் வந்துடுமோங்கிற அந்த தயக்கம் இல்லை, தேவையே இல்லை, சரியாயிடும். சரிங்களா? நீங்கள் பட்ட உழைப்புக்கு அவமான கஷ்டங்களை எல்லாமே பொறுத்துக்கிட்டு நீங்கள் வந்து பாடுபட்டீங்க பார்த்தீங்களா, அதுக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும். சிலர்லாம் சொந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க, ஏதோ சில காலகட்டத்தில் செய்தோம், எல்லாம் முடிஞ்சு போச்சு. அடுத்தவங்களை நம்பணும், அதிர்ஷ்டத்தை நம்பணும், இருந்ததும் போச்சு. இன்றைக்கி பார்த்தா கடன்காரனாக உட்காந்துருக்குறோம். இந்த கஷ்டங்களை எப்போ தீரும்? கடன் கட்டால் தானே கஷ்டங்கள் தீரும். அதுக்காக முயற்சி எடுக்கிறோம், வாய்ப்புகள் கை கெட்டுது, ஆனால் வாய் கேட்ட மாட்டேங்குதுங்கிற மாதிரி பழமொழி சொல்கிற மாதிரி ஆகிட்டே இருக்குதுங்க. உறவு முறைகள், சொந்த பந்தங்கள் எல்லோரும் இருந்தாலும் அவங்களுக்கு முன்னால் நாம் நல்லா இருந்தால் தான் நம்மளை தேடி வருவாங்க. அவங்க கஷ்டப்படும் போது நீங்கள் எல்லாம் செஞ்சுருப்பீங்க, கொடுத்துருப்பீங்க, வழிகாட்டியே இருந்திருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நமக்கு உதவி செய்கிறதுக்கோ இல்லை நம்ம கஷ்டப்படுறோமேன்ட்டு ஆறுதல் சொல்கிறதுக்கோ ஆள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இது கடகராசியுடைய ஜென்ம இது அமைப்பே அப்படி தாங்க. அதனால் அவங்களுக்கு முன்னால் நீங்கள் கண்டிப்பாக வாழ்ந்து காட்டிடுவீங்க. அதாவது மழை போல கஷ்டங்கள் இருந்தாலும் அதை பனி போல் நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த புதன் ஆதித்ய யோகம் சொல்லக்கூடிய இந்த சூரியன் புதன் உடைய இணைப்பு. இந்த யோகம் செப்டம்பர் 15 வரைக்குமே இந்த இருகிரக சேர்க்கை கண்டிப்பாக இருக்க போகுதுங்க. அப்போ இந்த தருணத்தில் நீங்கள் வீட்டில் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக செய்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுங்க, வீடு கட்டுறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுங்க. அதே மாதிரி ஒரு புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஒரு முயற்சிகள் கண்டிப்பாக எடுங்க, அது நன்மையை கொடுக்கும். சரிங்களா? அடுத்தது பார்த்தோம்னா உங்களுடைய வார்த்தை, பேச்சு, செயல்பாடு கொஞ்சம் வேகம் எடுத்து மற்றவங்க கிட்ட வெளிப்படைத்தன்மையை பேசுகிறது கொஞ்சம் குறைச்சிக்கணும். சரிங்களா? அது வந்து உங்களுக்கு தேவையில்லாத சங்கடத்தையும் கொடுத்துரும். யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் கோபம் வந்தாலும் கோபத்தையும் குறைச்சிக்கணும். அதே மாதிரி ஒரு விஷயங்களை நம்ம வெளிப்படையாக பேசலாம்னு நினைக்கக்கூடிய இடத்துல பேசாமல் அந்த இடத்த விட்டு ஒதுங்கி வர்றது நல்லது. அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளை நாம் அதையை தூக்கி தலைமையில போட்டுக்கிட்டு அதாவது கடைசியில் தவிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளுக்கு முடிந்த வரைக்கும் ஓரளவுக்கு உதவி செய்யலாமே தவிர அதிகமான உதவிகளை செஞ்சோம்னா அது உங்களுக்கு தேவையில்லாத பாதிப்புகள் கொடுக்குங்கிறது அதுவும் உண்மைதாங்க. அதனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறதுனால
புதிய முயற்சிகள் எடுங்க, நிச்சயமாக வளர்ச்சியாக இருக்கும். சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சாரம். கோச்சாரம் அப்படிங்கிறது இப்போது பயிற்சிகளாக வச்சு நம்ம சொல்லியிருக்கிறதுனால உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தி என்னங்கிறது பார்த்து உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி முழு பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு புதிய முயற்சிகளை எடுங்க. கண்டிப்பாக கடகராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத ஒரு வளர்ச்சி நிச்சயம் உண்டாகும் அப்படிங்கிற ஒரு மன மகிழ்ச்சியோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.